ராமத்துக்குமார் வந்து இந்த யூத் செலிப்ரேட் பண்ணுற டைம் தான். அந்த நான் ஒரு திருநெல்வேலி அல்வாடா அதெல்லாம் வந்து லிரிக்கலாக வந்து எடுத்து பார்க்கும்போது எப்படி இவ்வளோ ஊரை எப்படி வச்சு ஒரு சாங் எழுத முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. பட் எனக்கு ஏன் ஒரு நாளில் அப்படின்னா, எனக்கு ஃபிலாசபிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். கடவுள் என்ன, இப்படி உலகம் எப்படி உயிர் வந்துச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு சரணம் சர்வைவல் பற்றி இருக்கும், போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் அப்படிங்கிறது இருக்கும். செகண்ட் சரணம் வந்து டிசையர் பற்றி இருக்கும், ஆசைகள், என்னென்ன ஆசை இருக்குது, ஏன் மனுஷன் இவ்வளோ ஆசையை பிடிச்சி இருக்கான், ஆனால் உண்மை என்ன. அண்ட் ஆல்சோ பழி போடும் உலகம் இங்கே, அந்த லைன்ஸுமே பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு புரியுது, ஓகே லைஃப்ங்கிறது இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதுதான் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் கிடைச்சப்ப. பூக்கள் பூக்கும் தருணம்லே சரணம்ல வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே, வேரின்றி விதை வேரின்றி விண்தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குது. எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம, எதுவுமே இல்லை, வேர் இல்லை, விதை இல்லை, மழை இல்லை, எதுவுமே இல்லாம இப்ப எப்படி இவன் தோட்டம் இந்த பூ பூக்குதுன்னா அது லவ்வால இவனுக்கு நடக்குது. சில நேரம்லாம் வந்து அந்த மொமெண்ட்ல இந்த மொமெண்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காதா, இந்த மொமெண்ட் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பூக்கள் பூக்கும் தருணம்ல சில வரிகளை கேட்குறப்ப நாம வாழ்ந்த அந்த காதல் நினைவுகள் வந்து நம்மள அப்படியே வருடி போகும். அது அந்த வரியும் அந்த இசையும் அதுக்கான காட்சி அமைப்பு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி மட்டும் போதும் அப்படின்னு. அது வந்து எபிக். அந்த ஒரு டைம் அவ கூட இருக்கிற டைம் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக அதுதான் கவிதையாக எழுதுவேன். உங்களுடைய முதல் காதல்? என்னோட முதல் காதலுக்கு நிறைய பாட்டு இருக்கு. அதில் வந்து நாமத்துக்குமார் சார் எழுதுனது பையா. அந்த டைமில் தியேட்டரில் போய் யுவன் சங்கர் ராஜா நாமத்துக்குமாருக்கு அப்போ வந்து சவுண்டே வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு இருக்கும், நாமத்துக்குமார் பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஞாபகம் தான். ஸோ அந்த பாட்டில் எல்லா பாட்டு துளி துளியாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி பட்டியலில் ஒரு பாட்டு இருக்கும், கண்ணை விட்டு கண்ணை விட்டு கண்களையுமே கேட்டால் கண்கள். அதுல ரொம்ப பிடிச்ச வரி ஃபர்ஸ்ட் லைன் பல்லவியே, கண்ணை விட்டு கண்ணிமைகள் விடை கேட்டால் கண்கள் நனையாதா, என்னை விட்டு உன்னினைவை நீ கேட்டால் உள்ளம் உடையாதா, ஏதோ ஏதோ எந்த இதயத்தை வருடியதே. சரியான பாடு. அதுல அந்த அகைன் அங்கேயும் ஒரு டிராப் வரும், உன்னை விட்டு தன்னந்தானி பாதை ஒன்றும் எனக்கு இல்லை, என்னிடத்தில் ஏன் கோபம். அந்த வீட்டு பயங்கரமா இருக்கும். ஒரு ரேப் மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு ரேப் மாதிரியான விஷயத்த ரொம்ப அழகா வந்து தமிழ்ல மீனிங்ஃபுல்லா அத அந்த லவ்வோட வந்து முத்துக்குமார் அருமையான லைன்ஸ் அது. பறவையின் கூட்டில் கூடத்தான் முகவரி எண்கள் இருக்குதே. தேங்க்யூ கைஸ். பார்ட்டுவா என்னடா வடச்சென்னை பாட்டு மாதிரி கேக்குறீங்க. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய்,